செய்யூர் அரசு மருத்துவமனையை சூழ்ந்த மழைநீரால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், மருத்துவமனையை சூழ்ந்த மழைநீர் தேங்கியிருப்பதை காண முடிகிறது. மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? சக்தி, நேற்று மாலை முதல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாமல்லபுரத்தில் 12 சென்டிமீட்டரும், செய்யூர் பகுதி 10 சென்டிமீட்டரும், 10 சென்டிமீட்டரும் அதிக அளவு மழை பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் மழை பெய்து கொண்டிருப்பதால் செய்யூர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள குளம் ஒன்று நிரம்பி அந்த தண்ணியானது செய்யூர் மருத்துவமனை வளாகத்தில். இதனால் மருத்துவமனை உள் புகுந்ததால் நோயாளி அவதப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களை உடனடியாக கூட்டு அழைத்து சென்று பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். மருத்துவமனை பள்ளத்தில் இருப்பதால் தண்ணி வெளியேறுவதற்கான வழி எதுவும் இல்லாத தண்ணீர் முக்கிய அளவு தேங்கி நிற்கிறது. நோயாளிகளும் பொதுமக்களும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். சாலை புதிதாக போடப்பட்ட சாலை உயரத்திலும் பின்பக்கம் உள்ள குளத்தில் நிரம்பி வர தண்ணியும் நிரம்பியதால் தண்ணீர் வெளியேறாமல் தவித்து வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் நிலை என்ன? அங்கு மின்சாரம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறதா, நிறுத்தப்பட்டிருக்கிறதா உதயகுமார்? தற்போது தண்ணீர் வளாகத்துள் நுழைந்ததாலும் மின்சாரம் உடனடியாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நோயாளிகளை மீட்டு பத்திரமாக அருகில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கு அழைத்து சென்று அங்கு தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர். வரும் பயணிகள் வரும் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக அரசு பள்ளியை நாடுகின்றனர். காலை முதல் தொடர்ந்து பெய்து வருவதால் இதுவரை அந்த பகுதியில் அரசு அதிகாரிகளோ தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி உதயகுமார்.